शिवाय गुरुवे नमः श्रीमात्रे नमः ओम महागणपतये नमः गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः டிவைன் இன்னர் லைட் பார்க்கும் அன்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் வரும்போதோ இல்லை சின்னதாக ஒரு ஆர்குமெண்ட் வரும்போதோ நம்மளோட எனர்ஜி லெவலை எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, இல்லை ஆர்குமெண்ட்டில் சிக்காமல் எனர்ஜி ட்ரெயின் ஆகாமல் வெளியே வர்றதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் என்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன், எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலான்னு. மோஸ்ட்லி நம்ம இந்த டாப்பிக்கை பற்றி ஒரு பேசிக்காக கவர் பண்ணியிருக்கோம். அந்த மைண்ட் பாடி சோல் அந்த சீரீஸில் முன்னாடி உள்ள வீடியோஸில் பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் இது மாதிரியான நமக்கு ரிலேஷன்ஷிப் நம்ம அட்ராக்ட் ஆகிறோம், அந்த ரிலேஷன்ஷிப்னால நமக்கு எப்படி ஏன் ப்ராப்ளம் வருது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ சரி நம்ம அட்ராக்ட் பண்ணிட்டோம், அது மாதிரியான பீப்புள் நம்ம சுற்றி வந்துட்டாங்க, அது மாதிரியான வாழ்க்கை துணையோ, அது மாதிரியான பசங்களோ, அது மாதிரியான பாஸோ, அது மாதிரியான சுச்சுவேஷனோ, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் அது மாதிரி அமைச்சிட்டாங்களா? சரி, அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம அட்ராக்ட் பண்ணிட்டோம். இப்போதைக்கு நம்மளோட எமோஷன்ஸ் இருக்குது, நம்ம ஃபுல்லாக கிளியர் பண்ணலாம், அட்ராக்ட் பண்ணிட்டோம். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அந்த மாதிரி இப்போது அது மாதிரி ஆளுங்கிட்ட வரும்போதோ, அது மாதிரி சூழ்நிலைகளை வரும்போது நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது, நம்ம எப்படி எனர்ஜி ட்ரெயின் இல்லாமல் வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம க்ளீனாக பார்க்குறோம். என்ன வந்தாலும் அது மாதிரி ஒரு என்ன சொல்ல போனால் ஒரு சென்சிட்டிவான நம்மளோட ஆர்கியூமெண்ட்ஸோ இல்லை நமக்கு யாராவது ப்ரோவோக் பண்ணிட்டாங்களோ ஈகோவை, அப்போ நம்மளை ஸ்டாப் பண்ணுறது இல்லை கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இட் ரெக்வயர்ஸ் எ கிரேட் ப்ராக்டிஸ். ஏன்னா யார் வேணாலும் ஈஸியாக சொல்லிடலாம், நீங்கள் இந்த ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு. ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம எப்போ சுச்சுவேஷனில் நிற்கிறோமோ அப்போ ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் தான். ஏன்னா நம்மளை பாருங்கன்னா நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் டைரெக்டாக இப்போ ஒரு எக்ஸாமே இருக்கட்டும், எக்ஸாம் படிச்சுட்டு போய் நம்ம எக்ஸாமில் எழுதணும், ஒரு டெஸ்ட்னாலும். ஆனால் நம்ம லைஃப்பில் எப்படின்னா நம்ம சரியாக ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல, ஆனால் எக்ஸாம்பிள் போய் மார்க் வரல அப்படின்னு நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி தான் லைஃப்பில் நம்ம ப்ராக்டிக்கலாக சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறோம், ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேரே பண்ணுறதில்லை. இந்த டெஸ்ட்டுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் தான் நம்மளோட சாதனை ஆகும். ஆக்சுவலாக நம்ம நினச்சிட்டு நம்ம சாதனை, ஸ்பிரிச்சுவல் சாதனை பண்ணோம், நம்ம வெறும் காடோட கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், வெறும் பஜன் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு. ஆனால் இந்த இடத்துல நம்ம பண்ணுறதோட பர்பஸ் என்ன? நம்ம இந்த எடுத்துகிட்டு வந்த கர்மாவை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறது தான். அதுக்கு நம்மளோட மனசு ஸ்ட்ரென்த் வேணும். மனசில் நம்ம இந்த பஞ்சகோஷம்லாம் பார்த்தோம், அதில் ஸ்ட்ரென்த் வேணும். அதுக்கு உண்டான நம்ம வெர்ச்சுஸ் மற்றபடி அது முன்னாடி குணாதிசயங்கள், ஒரு பேஷன்ஸு, ஒரு அன்பு, ஸோ இதெல்லாம் வேணும். ஆனால் இதெல்லாம் நம்மக்கிட்ட அந்தளவுக்கு நம்ம சாதனால ப்ரிப்பேர் பண்ணலை. ஸோ அதனால டேரெக்டாக நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுனால நம்ம நிறைய டைம் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிடுவோம். ஸோ ஆனால் நான் இப்போ சொல்கிற டிப்ஸ் சரி, எதிர் சாதனை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நான் எந்த சாதனமும் பண்ணல, இருந்தாலும் நான் எப்படி இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது, இந்த சுச்சுவேஷன் முதல்ல எனக்கு காம்ப்ரமைஸ் ஆனால் தான் நான் சாதனால உட்கார முடியும், ஏன்னா மனசில் இந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்றதுக்கும் ஒரு சில டிப்ஸ் தான். நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே நம்மளோட பஞ்சகோஷனில் சொல்லியிருப்போம், நம்ம பார்க்கக்கூடிய உடம்பு ஒரு ஃபிசிக்கல் பாடி, அன்னமய போர்ஷன் தான். நம்மளை சுற்றி நிறைய லேயர்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்மளை சுற்றி நமக்கு பார்த்தீங்கன்னா ஆரோ மtlab நம்மளை சுற்றி ஒரு ஒளி வட்டம் இருக்குது. அது நம்மளுக்கு பல மீட்டர்ஸ் தூரம் வரைக்கும் நம்ம அதை சென்ஸ் பண்ண முடியும். இந்த ஆரோன்றது நம்ம எப்படி பார்க்கணும்னா, நம்ம பாருங்கள், இப்போ ஒரு ஷர்ட் போட்டிருக்கோம், ஒரு சட்டை மாதிரி தான் அந்த ஒரு உடம்பு மேலே ஒரு துணி போட்டிருக்கோம், அது மாதிரி தான் இந்த ஆரோ, ஒரு ஒளி இருக்குது. இதில் இந்த ஆரோவில் நம்மளை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது, புரியுதுங்களா? அதே மாதிரி நம்மளோட எமோஷன்ஸும் அதில் தான் இருக்கும். ஆனால் நம்ம இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யார்கிட்ட பேசுகிறோம் கொள்கிறோம்னா அந்த ஆரோ மோஸ்ட்லி ஓப்பன் ஆகி அவங்க கூட கனெக்ட் ஆகும். ஆனால் சரி, இன்கேஸ் சாதனை பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்னதாக கமாண்ட் கொடுத்து அவங்க சக்கராஸையும் ஆரோஸையும் லாக் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம லாக் பண்ணுறோம் சாதனா டைமில். அதனால் எப்போ நம்ம மனுஷங்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறோமோ அந்த டைமில் அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சட்டைக்கு நம்ம பட்டன் வைக்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ பட்டன் எதுக்கு? அது ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு, நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பட்டன் இப்போ நம்ம இப்போ யார்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம மனம் ஓப்பன் ஆகிடும். அப்போ என்ன ஆகிடுது, இப்போ ஓப்பன் ஆகிறதுனால அவங்ககிட்ட ஈஸியாக கனெக்ட் ஆகிறதுனால அவங்க சொல்கிற விஷயங்கள் டைரெக்டாக மனோன்மய கோஷத்தில் என்ட்ராகி நம்மளை ஒரு
ஒரு பழைய சிந்தனையும் ஏதாவது ஒரு கோவ உணர்வுகளும் வேகமாக நம்மளும் வந்துடுது, அவங்க பேச நம்ம பேச. ஸோ அது மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டான எக்ஸ்சேஞ்ச் வந்துடுது. ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா பாருங்கள், இது மாதிரி நீங்கள் எப்போ வேணும் நீங்கள் பாருங்கள், இந்த ஆர்குமெண்ட்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம ஒருத்தவங்க அவங்க கோவப்படுவாங்க, நம்ம இன்னொருத்தவங்க கோவப்படுவாங்க. ஸோ அது மாதிரி இந்த கோவம் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஃபைனலாக பார்த்தோன்னா நம்மளோட எனர்ஜி ட்ரெயின் ஆகிடும். ஆனால் மன ரீதியில் இந்த பிரச்சனை முடிஞ்சப்போ சில பேர் ரிலாக்ஸ் ஆவாங்க. ஏன்னா அந்த மனோன்மய கோஷத்தில் உள்ள டென்ஷன், அதாவது இந்த நாட்ஸ் ரிலீஸ் ஆகிடும். ஆனால் பிராணிக் பாடியில் எனர்ஜி ஃபுல்லாகவே ட்ரெயின் ஆகிடும். ஆனால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள்லாம் புரியலைன்னா நீங்கள் பழைய வீடியோஸ் பாருங்கள், இந்த பஞ்சகோஷத்தை அதை பாருங்கள். ஸோ அதனால் இப்போ இது மாதிரி நம்ம எனர்ஜி ட்ரெயின் ஆகிட்டதுனால நம்மளை மீண்டும் என்ன சொல்லப்போம், இந்த 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 டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் என்ன வேணால் மீண்டும் இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளோட ஆரா ஓப்பன், யார்கிட்ட போனாலும் அது ஓப்பன் ஆகிடுது. இப்போ ஆஃபீஸ் போகிறோம், இல்லை வீட்லேயே செய்கிறோம், வாழ்க்கை துணையோ இல்லை பசங்கிட்டையோ, அது ஈஸி ஓப்பன் ஆகி அந்த என்ன சொல்ல போனால் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகலை, நம்மளோட ஈகோ ஹர்ட் ஆகிடுச்சுன்னா உடனே நம்ம அப்ரப்டாக எரப்ட் ஆகிடும். சரி, இது மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? உதாரணத்துக்கு பாருங்கள், சட்டனா சொல்லிட்டு ஒரு நாட் போட்டுக்கிறோம். சரி, நாட் போட்டுக்கிறோம். ஆனால் இதே ஒரு ஹைஃபைனால ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி சாதனால இதெல்லாம் பற்றி சக்கராஸ்லாம் பற்றி தெரிஞ்சவங்க இம்மீடியட்டாக அவங்களோட ஆரோஸை லாக் பண்ணுவாங்க, லாக் பண்ணி கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க. ஆனால் சாதாரண மக்கள் என்ன பண்ணுறது? அவங்க சாதாரண சரி ஆரம்ப ஸ்டேஜில் இருக்காங்க, இல்லை அவங்க பண்ணவே இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறது? ஆனால் இது ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் தான். ஆனால் அதான் நான் சொல்கிறேன், இதோட சயின்ஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த சயின்ஸ்னால என்ன, நம்மளோட ஆரோ ஓப்பன் ஆகிறதுனால தான் நம்ம பேர்ஸ்ட் ஆயிடும் எனர்ஜி. ஆனால் இதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த சயின்ஸில் நான் என்ன சொன்னேன், இந்த இந்த ஒரு ஆர்குமெண்ட் முடிஞ்ச உடனே ஒரு மன ரீதியாக சில பேர் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. நம்ம சொல்ல வந்ததை மனசில் வச்சுருந்து வெளியே சொல்லிட்டோம், பண்ணிட்டோம். அது என்னென்னா, அந்த மனோன்மய கோஷத்தில் உள்ள அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்லாம் உங்களோட நாட் மாதிரி உண்டாயிடும். நம்ம அவங்கள பற்றி நினைக்கும் போதும் இது பண்ணும்போது ஒரு நாட் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அந்த நாட் ரிலீஸ் ஆகுது, நம்ம கண்ணுக்கு தெரியல ஆக்சுவலாக, ஆனால் அந்த நாட் ரிலீஸ் ஆகுது. புரியுதுங்களா? ஒன்று நம்ம அந்த நாட்டே அதை பற்றி சிந்திக்காமல் இருந்தால் நாட் ஃபார்ம் ஆகாது. ஏன்னா நாட் ஃபார்ம் ஆகாது. ஆனால் இப்போ நம்ம இதை பற்றி பேசுகிறதே நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதான். இப்போ ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு நாட் உண்டாயிடுச்சு, அவங்க கோவத்தில் ஏதோ பேசிட்டாங்கன்னா நீங்கள் எப்படி காமாக இருக்குது, இது ரொம்ப முக்கியம். நம்மளும் திருப்பி பேசிடுறோம், இல்லை நம்மளும் ஆர்குமெண்ட் உண்டாகிறோம்னா நம்மளோட பாடிஸ்லையும் அது ஓப்பனாக இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு முக்கியமான 2-3 ஸ்டெப்ஸ் நீங்கள் பண்ணணும். உதாரணத்துக்கு இதை பற்றி சுத்தமாக சாதனையெல்லாம் இன்வால்வ் ஆகாதவங்க ஒரு விஷயம் தன்னோட இதில் ஃபீல் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்ல இது மாதிரி ஒரு ஸ்டேஜ் போனால் என்னோட எனர்ஜி ட்ரெயின் ஆகிடுது அப்படின்றவங்க 2-3 டிப் பண்ணலாம். ஒரு டிப் அவங்க சாதாரணமாக பேசுகிறாங்க, இன்னொருத்தவங்க நமக்கு வேண்டாதவங்க, நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுறோம். இவங்க இது மாதிரியான டாபிக் இவங்க வந்தாங்கன்னா, இவங்க இது மாதிரியான விஷயங்கள் பேசினா நம்ம இதாகிடுறோம் அப்படின்னு அவங்க ஆள் வரும்போதே, இல்லை நம்ம சரி பசங்க கூட பேசும்போது கூட சரி, வீட்டு வாழ்க்கை துணையில் பேசும்போது சின்னதாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஒரு 5 நிமிடத்தில் ஜஸ்ட் நம்மளோட கைகளை கோத்துக்கலாம். நம்ம சின்னதாக ஒரு கமாண்டும் கொடுத்துக்கலாம். சரி, ஓகே, ப்ராடக்ட் பாடி க்ளோஸ்டாக இருக்குது, ஆரோஸ்லாம் க்ளோஸ்டாக இருக்குன்னு சொல்லலாம், பண்ணுங்க. இல்லைன்னா இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் நம்மளோட கையில் இப்படி கட்டுறது. இது மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஆரோ ஓரளவுக்கு லாக் ஆகும். இது அதான் சொல்ல, எவ்ரி திங் இஸ் வித் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? நீங்கள் ஒரு 2-3 டைம் பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது மாதிரி நீங்கள் வைக்கும் போது உங்களுக்கு இதாகும், ஆரோ லாக்கும். இன்னொன்று என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு நின்றுட்டுருக்கீங்க, உட்காந்துட்ருக்கீங்க, உங்களோட கால்களை நீங்கள் கண்டிப்பாக நினைக்கலாம். அது எப்படி நினைக்கிறோன்னா, ஆஸ் இஃப் நம்மளோட ஒரு பெரிய ஒரு மரத்தோட வேர் எப்படி டீப் ரூட்டடாக இருக்கும், ஆலமரம் எப்படி டீப் ரூட், அது மாதிரி நம்மளோட காலை நினச்சி நம்ம கால் ஃபுல்லாக பூமியில் கனெக்டடாக இருக்குதுன்னு நினைங்க. நீங்கள் உங்களோட மனசு கால் கிட்ட போனாலே சிலப்போ அந்த என்ன சொல்ல போனால் ஆர்கியூ பண்ணணும், உங்களுக்கு திருப்பி பேசணுன்றது கூட நமக்கு ரிப்ளை கொடுக்கணுன்றது மட்டும் போயிடும். சரி, நீங்கள் இப்போ அதனால அமைதியாக இருக்கணும் இல்லை, சரி நீங்கள் பேசுகிறது தப்புங்க எனக்கு, ஆனால் இப்போதைக்கு மன இல்லை, எனக்கு வேறு ஏதோ வேலை இருக்குது, நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளியில் போயிடுவீங்க. 2-3 நிமிஷம் அந்த இடத்த சுச்சுவேஷன் விட்டு வெளியே போகலாம். மீண்டும் சுச்சுவேஷன் வர்ற மாதிரினா நீங்கள் எர்த் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன நினைக்கிறேன்னா, நம்ம மனசையும் நம்ம மனசை டக்குன்னு கால்கிட்ட கொண்டு போய் நம்ம டீப் ரூட்டடாக இருக்கிற மாதிரி நினைக்கிறேன். இல்லைங்களா? சில பேர் ஹையர் சாதனையில் இருக்கவங்க அவங்க மேலே கனெக்ட் ஆகிடுவாங்க, பரமாத்மாவை கனெக்ட் ஆகிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. சரி, சாதாரண மனுஷன் பி கிரவுண்டட், நான் தான் சொல்லுவேன், பி கிரவுண்டட், கால்கிட்ட போங்க, பி கிரவுண்ட் பண்ணு. இதுதான் இந்த 3 டெக்னிக்கே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். பண்ணிங்கன்னா நம்ம இந்த ஆர்குமெண்ட்டில் திரும்ப வரக்கூடிய அந்த லூப்ஸ் இருக்குல்ல, அதை நம்மளால பிரேக் பண்ண முடியும்.
பிரேக் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் இதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் சாதனாலாம் பண்ணிங்கன்னா, நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன் என்னென்ன சாதனா பண்ணால் நம்மளோட இந்த ஆரோவை லாக் பண்ணுறது பெர்மனெண்ட்டாக டைட்டாகவே லாக் பண்ண முடியும். அதாவது சொல்லப்போனால் எங்கே போனாலும், ஏன்னா நீங்கள் எந்தளவுக்கு சென்சிட்டிவாக எனர்ஜி சென்சிட்டிவாக இருக்கீங்கன்னு தெரியல. சாதாரண மக்கள் நீங்கள் வந்து ஜபம் பண்ணியோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரோன்னு வச்சுக்கலாம். கோயிலுக்கு போயிட்டு வரும்போது சிலப்போ எனர்ஜெட்டிக்காக ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. இதே நீங்கள் ஒரு மாலோ ஒரு சினிமா தியேட்டரோ இல்லை ஒரு கூட்டமான சந்தைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட எனர்ஜி சிலப்போ ட்ரெயின் ஆகிடும். ஏன்னா இந்த ஆரோஸில் வந்து ஆரோ வழியாக நம்மளோட ப்ராணிக் எனர்ஜி வெளியே போகுது. நிறைய பேருக்கு சென்சிட்டிவாக தெரியல. ஆனால் சொல்லுவேன் இந்த காலத்தில் இது மாதிரிலாம் இருக்கான பாருங்க, நீங்கள் நல்லா சயின்ஸ் எடுத்து நீங்கள் டீப்பாக ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை ஓப்பனாக வெளியில் மட்டும் உங்களுக்கு சயின்டிஃபிக் கம்யூனிட்டி சொல்கிறதில்ல, புரியுதுங்களா? ஆனால் இதெல்லாம் இருக்குது. உங்கள் வெளியில் போனால் எனர்ஜி ப்ராணிக் சக்தி வழியாக ட்ரெயின் ஆகிடும். ஆனால் எல்லாம் பண்ணாமல் இருக்கோம்னா இந்த நம்மளோட ஆரிக் பாடியை கரெக்டாக வந்து லாக்கும் பண்ணணும். இதுக்கு ஒரு சில சாதனாஸ் இருக்குது. இது சாதனை பண்ணும்போது நம்ம வந்து லாக் ஆகிடும். வெளியில் போனாலும் நம்ம வந்து ட்ரெயின் ஆக மாட்டோம், சரிங்களா? சில பேர் நான் இன்னொன்று சொல்கிறத ஆடும் பண்ணுறேன். சில பேர் வந்து இந்த கிறிஸ்டல்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுறவங்க சிலப்போ கிரவுண்டிங் கிறிஸ்டல் யூஸ் பண்ணிங்கன்னா, அதான் கிரவுண்டிங் கிறிஸ்டல்னா ஒரு பிளாக் கலர்ஸு, பிளாக் டோர்னமெண்ட் அது மாதிரி யூஸ் பண்ணும்போது சிலப்போ அவங்க கிரவுண்டிங் எனர்ஜி இருக்கும். அப்போ அது மாதிரி உள்ளவங்களும் இந்த ஆர்குமெண்ட்ஸில் அதிகமாக போக மாட்டாங்க. ஒரு பேஷன்ஸ் வரும். ஆனால் அந்த கிறிஸ்டல்ஸையும் கரெக்டாக சார்ஜ் பண்ணும். சரி, இந்த கிறிஸ்டல்ஸ் எப்படி சார்ஜ் பண்ணுறது நான் இன்னொரு வீட்டில் சொல்கிறேன். நான் எப்படி வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணி அதை போட்டுக்கலாம். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த டெக்னிக் தான். இப்போதைக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இதெல்லாம் சொல்ல போனால் இந்த அவேர்னஸ் உங்களுக்கு வேணும். சரி, நான் வந்து இது மாதிரி ஆர்குமெண்ட் என்னோட எனர்ஜி லூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதை ரிப்பீட்டட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா இது ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் ரிப்பீட்ஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா? இதுக்காகலாம் நம்ம வந்து ஒரு பெரிய என்ன சொல்ல போனால் நம்ம எனர்ஜி லூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் என்ன வந்து இந்த நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பாதையில் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும் போகணுன்னாலே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் இன்வால்வ் ஆகக்கூடாது. நீங்கள் இன்னிங்கன்னா உங்களோட எனர்ஜி ட்ரெயின் ஆகி உங்களுக்கு ஹையர் லெவல்ஸே தெரியாது. நீங்கள் அதை எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து ஒரு லோவர் ஸ்டேட்லேயே இருக்காங்க. அதனால் ஹையர் கான்ஷியஸ்னஸ் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஓரளவுக்கு ஸ்பிரிச்சுவல்ஸ் இது மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இந்த இது ஆஃபீஸ்லேயா இருக்கலாம், வீட்லேயா இருக்கலாம். நம்ம வந்து அனாவசியமாக நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம ரிலேஷன்ஷிப்லேயே நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கில் எனர்ஜி நீங்கள் ரிலீஸ் பண்ணாமல் உங்களோட எனர்ஜி நீங்கள் சேர்த்து வச்சு பாருங்கள். அப்போ உங்களோட இன்ட்யூட்டிவ் பவரே கூடும். அப்போ உங்களோட கான்ஷியஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணுற உங்களோட நான் இப்போ நீங்கள் இஷ்ட தேவதா பதிவு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களோட இஷ்ட தேவதா கூட நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். உங்களோட ப்ராப்ளம்ஸுக்கு ஈஸியாக சொல்யூஷன் வரும். வேறு யாருக்கிட்டும் அட்வைஸ் கேட்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் இஷ்ட தேவதாவே உங்களுக்கு ஈஸியாக கைட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் அந்த லெவல் ஆஃப் கான்ஷியஸ் மேலே எடுத்துகிட்டு போகணும். அதை நம்ம தான் பண்ணுறது இல்லை. வீட்லேயே நமக்கு மேக்ஸிமம் ட்ரெயின் ஆகிடுது. பாருங்களேன், மேக்ஸிமம் உங்களோட ட்ரைனிங் ஆள் வெளியிலேருந்துலாம் ஒன்றும் வர வேண்டிய அவசியமே கிடையாது. இது நம்ம வாழ்க்கை தனியாக உங்களோட பசங்க இல்லை உங்களோட ஆஃபீஸ் ரிலேஷன்ஷிப் இல்லை ரிலேட்டிவ்ஸ் இவங்களை பற்றி நினைக்கும் போது உங்களோட சில போயிடுது. இல்லை நம்ம வீட்டு வேலை செய்யும் போது ஈவன் சில பேருக்கு ஆரிக் பாடி ரொம்ப வீக்காக இருக்கும். ஈவன் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாங்க வீட்டில் போய் ஈவன் சமையல் பண்ணால் கூட அவங்களோட எனர்ஜி ட்ரெயின் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப வீக்கஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப ஓப்பனாக இருக்குன்னு அர்த்தம். பின்ன ரீசார்ஜும் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இந்த டெக்னிக்ஸ் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ நீங்கள் எப்படி இருக்குது இதை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்லேயும் எழுதுங்க. ஏன்னா நான் இந்த டிப்ஸை நான் கவுன்சிலிங் பண்ணும்போது நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். இல்லை நிறைய பேர் பாசிட்டிவ் ரிசல்ட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. கிரவுண்டடாகவும் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்களே ஒரு தடவை இதை யூஸ் பண்ணி நீங்கள் கிரவுண்டடாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீட்பேக் தெரியும். ஓ, சம்திங் நடக்குது, சரி நம்ம தான் இதை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது லைக் பண்ணிங்கன்னா, இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறவங்க உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ அவங்களுக்கும் தெரிஞ்சுப்பாங்க. மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னோட சேனலில் உள்ள வீடியோஸ் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதையும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.